வேதாகமத்தில் ஒரு பெண்ணை பற்றிய பதிவு உள்ளது. அவர் வெளிப்படையாக தேவன் நிறுவிய அதிகாரத்தை சவாலிட்டார். அதன் விளைவாக மிக கடுமையான விலையை செலுத்த வேண்டியதாகியது. அவர் வெளிநாட்டு எதிரி அல்ல, அவர் வேறு யாரோ உயர்ந்த தீர்க்கதரிசியும் அல்ல. அவர் மோசேயின் சொந்த சகோதரி மிரியாம். என்னாகமம் அதிகாரம் 12 இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் பயணித்துக் கொண்டிருந்தனர். வெளியில் முடிவில்லா மணல் பறந்து கிடந்தாலும் முகாமின் உள்ளே வேறு ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. மோசேயின் பின்னால் மிரியாமும் ஆரோனும் பேசத் தொடங்கினர். கர்த்தர் மோசே மூலமாக மட்டுமே பேசுகிறாரா? நம்மையும் தேவன் பயன்படுத்தவில்லையா என்று அவர்கள் கூறினர். அது சாதாரண குறை கூறுதல் போல தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில் அது அவர் நிறுவிய அதிகாரத்திற்கு எதிரான திறந்த சவாலாக இருந்தது. ஒரு நாள் தேவன் தாமே அவர்களை அழைத்து மோசே, ஆரோன், மிரியாம் மூவரையும் கூடாரத்தின் வாசலில் நிறுத்தினார். மேகம் இறங்கியது, காற்றே நின்றது போல் அமைதி நிலவியது. முழு முகாமும் பதட்டத்தில் காத்திருந்தது. அப்போது தேவன் அறிவித்தார், தீர்க்கதரிசிகளிடம் அவர் கனவுகளிலும் தரிசனங்களிலும் பேசுவார். ஆனால் மோசே தேவனுடைய இல்லத்தில் விசுவாசமான ஊழியக்காரன், அவரோடு தேவன் முகமுகமாக பேசுவார். அந்த தருணத்தில் மிரியாம் மோதியது அவளுடைய சகோதரனுடன் அல்ல, தேவன் தாமே அமைத்த ஒழுங்கும் எல்லைகளும் ஆகும். தேவனுடைய சந்நிதி விலகியதும் மிரியாமின் தோல் பனி போல் வெண்மையாக மாறியது. அவள் அசுத்தமானவளாக அறிவிக்கப்பட்டு 7 நாட்கள் முகாமிற்கு வெளியே அனுப்பப்பட்டாள். 7 முழு நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொண்ட அந்த ஜாதி ஒரே ஒருவரின் தவறின் விளைவாக தங்கள் பயணத்தை நிறுத்தி காத்திருக்க வேண்டியதாகியது. ஆரோன் தன் தவறை ஒப்புக்கொண்டு இரக்கம் கேட்டார். ஆனால் மோசே பழிவாங்கவில்லை. அவர் உடனே தனது சகோதரிக்காக தேவனை நோக்கி ஜெபித்தார். இறுதியில் தேவன் அவளை குணமாக்க ஒப்புக்கொண்டாலும் அந்த 7 நாட்களின் அவமானமும் காத்திருப்பும் வரலாற்றில் பாடமாக நிற்க அனுமதித்தார். மிரியாமின் நிகழ்வு நமக்கு ஒரு எச்சரிக்கையை நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் நம்மை வீழ்த்துவது வெளிப்புற எதிரி அல்ல, நம்முள் எழும் சிறிய எதிர்ப்பும் பெருமையுடன் பேசப்படும் ஒரு சொல் கூட போதுமானதாக இருக்கலாம். அது நம் வாழ்க்கையை தேவன் தற்காலிகமாக நிறுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லலாம். உங்களுடைய வார்த்தைகளும் மனப்பான்மையும் தேவன் கொடுத்த வாய்ப்புகளையும் உறவுகளையும் அழிக்க வேண்டாம் என்று விரும்பினால் கருத்துகளில் எழுதுங்கள். தேவனுடைய ஒழுங்கிற்கு எதிராக பெருமையால் போராட நான் விரும்பவில்லை. இந்த செய்தி பலரையும் சென்றடைய இந்த வீடியோவை பகிரவும்.